ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யூ டொன்னா. இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் உண்மையை யாரிடமும் சொல்லாதே, எக்காரணத்தை கொண்டும் அந்நியர்களுக்கு கதவை திறக்கக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளை நீச்சல் குளத்தில் தனியாக விடக்கூடாது, இவ்வாறு சொல்லக்கூடிய வசனங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதற்காக நாங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃப்ரேஸ் ஒன் நோ அக்கவுண்ட். ஒன் நோ அக்கவுண்ட் அதாவது எக்காரணத்தை கொண்டும் அல்லது எதை கொண்டும் அல்லது எந்த சூழ்நிலையிலும் இப்படி சொல்லக்கூடிய வசனங்களுக்கு நீங்கள் இந்த ஃப்ரேஸை பயன்படுத்தி சென்டென்ஸை அமைச்சு கொள்ளலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எக்காரணத்தை கொண்டும் உண்மையை யாரிடமும் சொல்லாதே. ஒன் நோ அக்கவுண்ட் ஷுட் யூ டெல் த ட்ரூத் டு எனி ஒன். ஒன் நோ அக்கவுண்ட் ஷுட் யூ டெல் த ட்ரூத் டு எனி ஒன். எக்காரணத்தை கொண்டும் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டக்கூடாது. On no account should you drive without a license. On no account should you drive without a license. Next examples பாருங்க. எக்காரணத்தை கொண்டும் நீ அவனுடன் மீண்டும் பேசக்கூடாது. On no account should you speak to him again. On no account should you speak to him again. எக்காரணத்தை கொண்டும் அந்நியர்களுக்கு கதவை திறக்கக்கூடாது. On no account should you open the door to strangers. On no account should you open the door to strangers. Last examples பாருங்க. எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளை நீச்சல் குளத்தில் தனியாக விடக்கூடாது. On no account should children be left alone in the swimming pool. On no account should children be left alone in the swimming pool. எக்காரணத்தை கொண்டும் தேர்வு எழுதும் போது மாணவர்கள் செல்போன்களை பயன்படுத்தக்கூடாது. On no account must students use the phones during the exam. On no account must students use the phones during the exam. Thanks for watching. Like, share and subscribe for more videos.